கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்றார் என்பதற்கான பதில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி தெரிய வரும் என்று உறுதியான அறிவிப்பை படக்குழு வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு வெளியாகி உலக அளவில் 600 கோடியை வசூலித்து சாதனை செய்த படம் பாகுபலி. 600 கோடியை வசூலித்ததன் மூலம் இந்தியாவில் அதிக வசூலை குவித்த 3வது படம் என்ற பெருமையையும் பாகுபலி பெற்றது. இதனால் இப்படத்தின் 2வது பாகத்திற்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்நிலையில் இப்படத்தின் வெளியீட்டு தேதியை படக்குழு தற்போது அறிவித்துள்ளது. ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ், ராணா டகுபதி, தமன்னா, அனுஷ்கா, ரம்யா கிருஷ்ணன், நாசர், சத்யராஜ் என்று மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து கடந்த வருடம் வெளியான படம் பாகுபலி. பிரபாஸிற்காக தெலுங்கு ரசிகர்கள் போட்டி போட்டு பார்த்த படம். அதே நேரம் படத்தின் மீது ஏற்பட்ட எதிர்பார்ப்பினால் தமிழ், ஹிந்தி ரசிகர்களும் இப்படத்தை கொண்டாட வசூலில் ஹிந்தி மற்றும் தமிழ் படங்களை பாகுபலி ஒட்டுமொத்தமாக ஓரங்கட்டியது. கடந்த வருடம் ஜூலை மாதம் வெளியான இப்படம் 100 நாட்கள் கடந்து சாதனை படைத்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டின் விடை தெரியாத முக்கிய கேள்விகளில் கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்றார் என்பதே பிரதானமாக இடம்பெற்றது. இந்த கேள்விக்கான விடை 2வது பாதியில் தான் தெரிய வரும் என்பதால் ரசிகர்கள் பலரும் பாகுபலி 2ற்காக காத்திருக்கின்றனர். ஆனால் படக்குழு இந்த படத்தின் வெளியீட்டு தேதியை அடிக்கடி மாற்றி விளையாடி கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் ஹாலிவுட் பாணியில் தற்போது 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியாகும் என்று படத்தின் VFX நிறுவனத்தை சேர்ந்த சித்தார்த் ஐயர் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே படக்குழு பல தேதிகளை அறிவித்து பின்னர் மாற்றி விடுவதால் இந்த தேதியிலாவது படம் வெளியாகுமா, பாகுபலி கொலைக்கான காரணம் தெரியுமா என்று ரசிகர்கள் மீண்டும் காத்திருக்க ஆரம்பித்து விட்டனர்.